இது பியூர் ஃபேன் பை சம்பவம் தான். அதனால் படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோன்னா GBU ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது காட் பிளஸ் யூவா இல்லை குட் பேட் அக்லி, ஆனால் படம் ஃபுல்லாக காட் பிளஸ் யூன்னு தான் வரும். இது ஒரு சின்ன ஸ்பாய்லர். முக்கியமாக இந்த படத்தை விஜய் ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். நானும் விஜய் ஃபேன் தான். சில ரெஃபரன்ஸ் இருக்குது. அது என்ன ரெஃபரன்ஸ் நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் போய் பாருங்கள், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு சொல்லிடுறேன். அஜித் எடுத்து ஒரு என்ன சொல்ல ஒரு கேங்ஸ்டராக இருக்கார். அவர் நல்லவராக மாறணும்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போகிறாரு. போயிட்டு வரும்போது அவங்க பையனை கடத்தி அப்புறம் அவன் மேலே ஒரு சில கேஸ் போட்டு அவன் ஜெயிலுக்கு போயிடுறான். அஜித் வெளியேறும்போது அவன் ஜெயிலுக்கு போயிடுறான். அவனை எப்படி மீட்கிறாரு, இந்த யார் அவனை வந்து இது மாதிரி பிளான் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புனாங்க, அதை வந்து எப்படி காப்பாற்றுறாருன்னு சொல்லிட்டு தான் அந்த கதை. இது கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணி நிறைய போட்டிருப்பாங்க. இந்த படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் தான் பார்த்தாகணும். நீங்கள் ஃபோனில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது நெட்ஃப்ளிக்ஸ், OTT அது மாதிரி சொல்கிறேன், திருட்டு விசிடி சொல்ல. ஃபோனில் பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வித ஹைப்போ எந்த வித ஒரு என்ஜாய்மெண்ட்டோ மோஸ்ட்டாக இருக்காது. நீங்கள் தேட்டராக கூட்டமாக பார்த்தா தான் வந்து இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் தனியாக வீட்டில் உட்காந்து தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இருக்காது. நார்மலான படம் மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோன்ற அளவுக்கு இருக்குன்னு சொல்ல. ஆனால் தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்காது. க்ரௌடாக இருக்கும்போது போய் பார்த்துருங்க. ஃபஸ்ட் டே செகண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு போகணுன்னு சொல்ல. க்ரௌடாக இருக்கும்போது போய் போயிடுங்க. தனியாக யாருமே இல்லாமல் ஒரு கம்மியாக இருக்கும்போது போய் தேட்டரில் பார்த்தாலும் அப்போயும் கொஞ்சம் லேகிங்காக தான் இருக்கும். இதை வந்து கூட்டமாக இருக்கும்போது அவங்க அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து படத்தில் வரலனாலும் கூட இருக்கவங்க வந்து உங்களுக்கு சுற்றி கொடுப்பாங்க அஜித் ஃபேன்ஸு. அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாகவே பார்த்துருங்க. தேட்டரில் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். குட் பேட் அக்லி வந்து கதையாக பார்த்தா நான் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. வந்து நார்மல் கதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல படம் தான் சொல்லணும். நீங்கள் ஃபுல்லாக வந்து என்ஜாய்மெண்ட்லேயே இருப்பீங்க. அடுத்து என்ன டைலாக் வரப்போகுது, அடுத்து என்ன ரெஃபரன்ஸ் வரப்போகுது, அடுத்து யார் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணுறான், அதுவும் அந்த ஒரு 3 கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து வரும். அது ஒரு ஃப்ளாஷ்பேக்கில், அஜித் சாரோட ஃப்ளாஷ்பேக்கில் செகண்ட் ஹாஃபில். அதெல்லாம் நீங்கள் கனவுல கூட இப்படி ஒரு கனவு வராது. இப்படி ஒரு கெஸ்ட் ரோலில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது மாதிரி ஒரு கெஸ்ட் ரோலு. மற்றபடி ட்ரெயிலர் காட்டின கட்ஸ் எல்லாமே இருக்குது. சில படத்தில் வந்து ட்ரெயிலர் காட்ட ஒரு கட் இருக்கும், ஆனால் நேரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த தேட்டரில் அந்த கட்லாம் எதுவுமே இருக்காது. ட்ரெயிலர் காட்டின எல்லாமே படத்தில் இருக்குது. ஒன்று தான் நான் மிஸ் பண்ணது என்னென்னா, ஆதிக் ப்ரோ டைரக்டர் ப்ரோ வந்து நடுவில் ஏகேன்னு கத்துவார் ட்ரெய்லரில், டீசரில். அந்த கத்துற இது வந்து தேட்டரில் வரல. நான் வந்து அதில் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவரோட வாய்ஸ்க்கு ஒரு தனியாக ஒரு இதுவே இருக்குது. நீங்கள் இந்த தேட்டரில் போய் பார்த்தா தான், அதனால் தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டரில் போய் பார்த்தா தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு 2-3 வாட்டி நீங்கள் போயிடுவீங்க எப்படியுமே. ஏன்னா தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். இப்போ இந்த படத்தில் இருக்க இதில் இருக்க மேஜர் நெகட்டிவ் பற்றி பேச போகிறோம். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து படத்தில் கதைன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இருக்காது. நீங்கள் வந்து கதையாக வந்து யார்ட்டையுமே இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா கதைன்னு ஒன்றும் இல்லவே இல்லை. நீங்கள் வந்து ஏகே ஒரு ஃபேன் பாயாக இருந்தால் மட்டும் தான் அந்த படத்தை பார்க்க முடியும். மற்றபடி நீங்கள் நார்மல் ஆடியன்ஸாக இல்லை வேறு எந்த ஆடியன்ஸாக இருந்தாலும் இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து என்ஜாய்மெண்ட்டாக பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் கதையாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒன்றுமே இருக்காது. நீங்கள் வந்து ஒரு பேசிக் லைன் வச்சு இதுக்கு வந்து ஏகேவை வந்து சேர வந்து பில்டப் பண்ணி வந்து ஒரு கதை எழுதுனா எப்படி எழுதணுமோ அது மாதிரி சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த கதைக்கு வந்து த்ரிஷா மேமும் அப்புறம் அவங்க பையனாக ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. சலார் படத்தில் வருவான்னு நினைக்கிறேன். அந்த பையனும் வந்து சலார் படம் தான். அந்த பையனும் வந்து இந்த கதைக்கு தேவையே இல்லை. அவங்கள இந்த கதையிலேருந்து கட் பண்ணி எடுத்துட்டாலும் இந்த கதை வந்து ரன் ஆகும். அவங்களுக்காக சில லைன்ஸ் எல்லாம் மாற்றி கதையெல்லாம் எழுதி ஆதிக் ப்ரோ வந்து பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா த்ரிஷா மேம் உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் நிறைய வேலை வந்து ரைட்டிங்லேயே பண்ணியிருக்காரு. அந்த பண்ணாமல் தான் இந்த கதை வந்து அப்படியே தான் மூவ் ஆகும். இதை எப்படி வேணால் அந்த கதையை மாற்றி எழுதியிருக்கலாம். ஏன்னா அவங்க 2 பேரும் வந்து அவங்கள வந்து கொன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் மிரட்டுவார். ஆனால் அவங்க செத்தா என்ன ஆனாலும் என்னன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு தோணும். ஏன்னா உங்களுக்கு எந்த விதத்துலேயும் அவங்க வந்து கனெக்ட் ஆக மாட்டாங்க.
ஏன்னா 17 வருஷம் வந்து அஜித் சார் வந்து ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமாகவும் த்ரிஷா மேம் தான் இருப்பாங்க, அவங்க பையன் தான் இருப்பாங்க. அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி சொல்லுவாங்க, ஏன் அப்படி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் வந்து நீங்கள் வந்து அவர் ஜெயிலுக்கு போனால் எப்படி நல்லவனாகும், எப்படி திருப்பி ரவுண்டிங் துரத்த மாட்டாங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். அது மாதிரி தான் ஒரு இது வந்து எழுதியிருப்பாங்க. அதனால் நீங்கள் எப்படி லிங்க் பண்ணி பார்த்தாலும் இந்த கதைக்கு வந்து நீங்கள் உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும். ஒரு 2 வாட்டி நீங்கள் வேணால் அந்த படத்தில் பாருங்களேன், எதுக்கு த்ரிஷா மேம் இருக்கணும், இல்லை அவங்க பையன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். கிளைமேக்ஸ்லேயும் அவங்க பையன் கட்டி பிடிச்சிட்டு இது மாதிரி உங்களை இப்போ தான் பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லும் போதும் உங்களுக்கு வந்து எமோஷ்னலாக கனெக்டே ஆகாது. நீங்கள் ஆனால் பாருங்கள், உங்களுக்கு புரியும். நான் வந்து எந்த ஒரு காணொலியும் சொல்ல, இதுதான் உண்மை. மற்றபடி நீங்கள் ஏகே ஃபேனாக இருந்தீங்கன்னா கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்கும். நான் விஜய் ஃபேன் தான் இருந்தாலும் கத்தி எனக்கே தொண்டை போயிடுச்சு, அவ்வளோதான் கத்திகிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு நியூஸ் கூட பார்த்தேன், அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்து சீட்டு வந்து ஹால்ஸ் சாக்லேட் வந்து ஒட்டி வைக்கிறதாகவும், ஏன்னா எல்லாம் கத்திக்கிட்டு தொண்டை வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஹால்ஸ் போட்டுருந்தேன். எனக்கும் ஹால்ஸ் நாங்கள் தேடினோம் கடையில் போய், ஆனால் அங்கே இல்லை. அதனால் அது மாதிரி வந்து எனக்கு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஏன்னா விடாமுயற்சி வந்து எப்படி ஒரு செட்டிலாக போச்சோ அது மாதிரி இல்லாமல் எல்லாமே ஹைப்பாக ஒரு சீனும் ஏகே இன்ட்ரோ மாதிரி தான் இருக்கும், அந்தளவுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து கதையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தோணும், த்ரிஷா மேமும் உங்கள் பையனும் அந்த கேரக்டர் வராமல் எப்படி வேணால் மாற்றி எழுதிருக்கலாம். இப்போது எழுதுனா கதை வந்து இன்னும் ஹைப்பாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வந்து சீன்ஸில் கட்டாக இருக்கும், பரவாயில்ல. அந்த கதைக்கு வந்து இது போதும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஹைப்லேயே போயிருக்கும் இங்கே. ஆனால் இப்படி யோசிச்சா இப்படி வரும், ஏன்னா இந்த லேக் வந்ததுனால தான் அது அடுத்த சீன் ஹைப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இப்போ என்னன்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அஜித் சார் வந்து சிரித்து வந்து நான் எப்போ லாஸ்ட்டாக பார்த்தேன்னா, அதாவது ஒரு ஃப்ரீயாக சிரித்து விழுந்து சிரித்து எப்போன்னு பார்த்தேன்னா, அந்த ஒரு அவார்ட் ஷோ இருக்கும். அவார்ட் ஷோவில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து வெங்கட் பிரபு வச்சு சொல்லுவார், அவங்க தம்பி வச்சு மட்டும் படம் எடுக்காமல் விட்டுற மாட்டார், அவர் தம்பி தான் மெயின் கேரக்டரு, கதையெல்லாம் கூட எடுப்பார், தம்பி இல்லாமல் எடுக்க மாட்டார்னு சொல்லிட்டு சொல்லும்போது அஜித் சார் விழுந்து சிரிப்பார். ப்ளூப்பர்ஸ் வந்து வரும் அந்த படத்தில் லாஸ்ட்டில், படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ளூப்பர்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த ப்ளூப்பர்ஸில் வந்து அஜித் சார் வந்து அவ்வளோ ஃபன்னாக இருந்து நான் இப்போ தான் பார்க்குறேன், இதை நேரில் பார்த்தது சொல்லலை. ஏன்னா இது வரைக்கும் பார்த்த படத்தில் வந்து அப்படி நான் பார்த்ததில்ல, அஜித் சார் வந்து சிரிப்பார் இப்படிலாம் சிரிப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்ததில்ல. அதனால் உங்களுக்கு ஃபேன்ஸ் வந்து இருந்தீங்கன்னா, இல்லை நார்மல் ஆடியன்ஸ் இருந்தால் கூட இந்த ப்ளூப்பர்ஸ்க்காகவே படத்துக்கு போங்க. உங்களுக்கு வந்து ப்ளூப்பர்ஸ் பார்க்கணும். அஜித் சார் இப்படிலாம் கூட இருப்பார், அவருக்கு இப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நிறைய காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க அஜித் சார் வச்சு. உங்கள் கார்டு மேலே ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்கிறீங்களா சார்? அந்த கார்டு மேலே 16 நம்பர் நிறைய ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. அது மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது. அவர் வந்து அவரும் காமெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டியிருக்காங்க. அப்படியே பாருங்கள், புரியும். பற்றி நெகட்டிவாக சொல்லணுன்னா, எனக்கு தான் அப்படி ஃபீல் ஆச்சா இல்லை எல்லாருக்குமே அப்படி ஃபீல் ஆச்சான்னு தெரில. அதாவது 10th 12-15 ஷோக்கு போனவங்க யாருன்னா கமெண்ட் பண்ணுங்கள். திருவண்ணாமலையில் டீலக்ஸ் தேட்டரில் அந்த சவுண்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சா, தேட்டர்லாம் அதிகமாகிடுச்சா, இல்லை மொத்தமாக படம் எடுக்கும்போது இவ்வளோ அதிகமாக இருந்துச்சான்னு தெரில. காது வலிக்கிற அளவுக்கு சவுண்டு இருந்துச்சு அந்த ஸ்பீக்கர் சவுண்டு. ஏன்னு தெரில, சவுண்டு மாற்றிக்கிட்டு எதனா வச்சிட்டாங்களான்னு தெரில. ரொம்ப ஒரு மாதிரி இறையிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப கேட்காது, ரொம்ப லவுண்டஸ்ஸாக இருந்துச்சு. அதனால் இது தேட்டர் ப்ராப்ளமா இல்லை என்னன்னு சொல்லிட்டு அதை மட்டும் சொல்லுங்கள். எனக்கு கூட தான் அப்படி இருந்துச்சா, எல்லாருக்குமே இருந்துச்சா? நான் கூட போனவங்களாம் என் கூட பிறந்தவங்களாம் கேட்டேன், அவங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சுன்னு சொன்னால். வேறு என்ன நீங்கள் இந்த 12-15 ஷோ இல்லை ஃபஸ்ட் டே ஷோ போனீங்கன்னா சொல்லுங்கள், இல்லை நீங்கள் போகும்போது சவுண்டு கம்மி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு அது ஒரு ஃபீல் ஆச்சு. மற்றபடி கதையாக வந்து நீங்கள் வந்து ஒரு எப்பயும் போல் ஒரு கதை தான், உங்கள் ஆன்லைனில் சொன்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் வந்து நிறைய ஏகப்பட்ட அஜித் சாரோட பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் இருக்கும், நிறைய பழைய படத்தோட ரெஃபரன்ஸோடு இருக்கும், அப்புறம் டைலாக் இருக்கும், அப்புறம் நிறைய என்ன சொல்கிறது, நிறைய பாட்டு, பழைய பாட்டு. இதை சொல்ல மாட்டேன், நிறைய பழைய பாட்டு. எத்தனை பாட்டுன்னு அடுத்த வாட்டி திருப்பி பேச நான் போனால் தான் என்னென்னு எத்தனை பாட்டு இருக்குன்னு அத்தனை ரெட்ரோ சாங்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு கேட்கவே கொஞ்சம் வைப்பாக இருக்குது. சில சாங்ஸ்லாம் கேட்கும்போது நீங்கள் வந்து நீங்களே ஏஞ்சி டான்ஸ் ஆரம்பிக்கிறீங்க, இதுக்குன்னு டான்ஸ் கூட ஆடி இருக்க மாட்டீங்க. அப்படி வந்து ஒரு வைப்பு வந்து அந்த க்ரௌடோடு இருக்கும்போது ஒரு வைப் வந்துடும். அதனால் எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாகவே படத்தை பாருங்கள். நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா போயிட்டு அந்த 2 ஹவர் ஜாலியாக இருந்துட்டு வாங்க. உங்கள் சந்தோஷம்லாம் மறந்துட்டு ஜாலியாக இருங்க. அதுதான் அந்த இடத்துல பார்த்துட்டு நான் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் வந்து என்ன, நான் விஜய் ஃபேன் தான் இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் போங்க, போய் என்ஜாய் பண்ணுவீங்க, கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க.
இந்த படத்தை நீங்கள் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நம்ம அக்கா சொல்கிறது தான், நீங்களே கேளுங்க. வைப்ஸ் தான் தெரியும். I know the vibes. பாய்.